நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதிக்கு டோனர் கிடைச்ச விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக அம்மா பேர்ல இன்னைக்கு பூஜை பண்ணலாம்னு இருக்கோம். சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் நீங்களும் வந்துருங்க. நான் சொல்றேன். ஐயா கிட்ட பேசிட்டியாமா? அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் மாமா. சரி. சொல்லுங்க சாமி. சரிங்க சாமி, டைம் கம்மியா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சிரோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆமாமா, நீங்க நேரத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. பாதாம் அப்புறம் ஸ்வீட் நோட் பண்ணிக்கோ. தாமு, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து செக் பண்ணனும். பாத்தியாக்கா, நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. எந்த விஷயம் 2% கூட பாசிபிள் இல்ல நினைச்சோமோ அது இப்போ 100% பாசிபிளா நடந்துருச்சு. மாலதி, கடவுள் மேல எப்ப நம்ம முழுமையா நம்பிக்கை வைக்கிறோமோ அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயத்தை அவர் பண்ணுவாரு. இனிமே பாரு, நீ எவ்வளவு சீக்கிரமா குணமாகறேன்னு. ஜீவிதா, காலையில டாக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஜீவிதாவை 2 மணிக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. ஒரு சில டெஸ்ட் மட்டும் எடுக்கணுமா, அப்புறம் போன் மேரோவை பத்தி சில விஷயம் பேசணும்னு சொன்னாரு. அப்புறம் நம்ம டோனர் டெல்லியில இருந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம், வந்துட்டு இருக்காருன்னா என்னப்பா, யார் வராங்க? விஸ்வா, நீ வீட்டுக்கு வந்துட்டியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் போன் மேரோ டோனர் இருக்கார்ல, அவர் ஒரு ஆம்பளையா. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் ஒரு ஆம்பளையோட ரத்தம் என் உடம்புல ஓட போகுது. அப்படியா? ஆனா ரத்தம் எப்படியோ அப்படிதான் நடவடிக்கையும் இருக்கும். அப்படின்னா என் நடவடிக்கை ஒரு ஆம்பளை மாதிரி மாற போகுது. விஸ்வா, மாலதி, இதுக்கு முன்னாடி மட்டும் நீ என்ன பொம்பளையா? உன்ன சொன்னாங்களே. அப்புறம் என்ன மிஸ்ஸஸ் வினய், உங்க கவலை எல்லாம் இப்ப தீர்ந்திருக்குமே? என்ன இனிமேவாது உங்க கவலைய ஒரு பெரிய பூட்டு போட்டு ஒரு லாக்கர்ல நல்லா பூட்டி வைங்க. அதை எப்பவுமே நீங்க திறந்து பார்க்க கூடாது. ஓகே? அப்புறமா நம்ம மிர்ஷா இருக்கார்ல, நம்ம தெருமனையில இருக்காரு, தடியா இருப்பாரு, அவர் நம்ம வீட்டை வாங்க ரெடியா இருக்காரு. ஆனா வெறும் 10 லட்சம் ரூபா தான் இதுக்கு தருவாங்கிறாரு. 10 லட்சம் தானா? இவ்வளவு பெரிய வீட்டோட மதிப்பு வெறும் 10 லட்சம் தானா? மோகன், இது ரொம்ப கம்மி இல்ல? தெரியுமா, நம்ம வீட்டோட ஒரு பகுதி கூட அது சரி வராது. ஆனா அவருக்கு நம்ம வீட்டோட கஷ்டம் தெரியும்ல, அதனாலதான் அப்படி கேட்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் மோகன்? மாலதி, வா, பாட்டிக்கு ஃபோன் பண்ணி டோனர் பத்தி சொல்லலாம். மாலதி, என்னாச்சு மாலதி? நீ நல்லா தானே இருக்க? அக்கா, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என் வயித்துல ஒரு இலை இருக்குல்ல, அது அப்பப்ப என் கூட பாக்ஸிங் பண்ணும். அந்த டிஷ்யூம்ல கொஞ்சம் எனக்கு வலியும் இருக்கும்க்கா. ஆனா உனக்குள்ள ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிற குழந்தை சீக்கிரமே வெளியில வரப்போகுது. பொண்ணா பையனானு உனக்கு எப்படி தெரியும்? அக்கா, நான் பெட் வைக்கிறேன். பொண்ணு தான் பிறக்க போகுது. நான் பெட்டெல்லாம் கட்ட போறது இல்ல. பேச்சு குறைச்சிட்டு ஒழுங்கா மருந்து சாப்பிடு, நான் போய் எடுத்துட்டு வரேன். உனக்கு என்ன குழந்தைக்கா வேணும்? பொண்ணா பையனா? நீனு சொல்லவே இல்ல. இதெல்லாத்தையும் விட மருந்து சாப்பிடு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வலியில இருந்தும் இந்த வியாதியில இருந்தும் உனக்கு சீக்கிரமா விடிவு காலம் பிறந்துரும். சரியா சொன்னக்கா. அக்கா, வா, நம்ம பாட்டுக்கிட்ட பேசலாம். ஹலோ பாட்டி, நான் மாலதி பேசுறேன். மாலதி, நீயா? எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. அப்புறம் நீங்க எல்லாரும் எனக்காக டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நான் சீக்கிரமே குணமாயி உங்க எல்லாரையும் கலாட்ட பண்ண வந்துட போறேன். நீங்க கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்தீங்கல்ல பாட்டி, அது இப்ப உண்மையாக போகுது. பாட்டி, எனக்கு போன் மேரோ டோனர் கிடைச்சிட்டாங்க. என்ன, மாலதிக்கு டோனர் கிடைச்சிட்டாங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆண்டவன் கண்டு கொடுத்துட்டாரு. ஆமா மாலதி, எங்க இருந்து கிடைச்சாங்க?
டெல்லியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிடைச்சாங்க பாட்டி. எங்களுக்கு இந்த விஷயம் ராத்திரியே தெரியும். ஆனா மார்னிங் தான் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அவரு அது பஸ் எனக்கு போன் மேல கொடுக்க தயாரா இருக்காரு. அந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாலதி. பாட்டி இந்தாங்க அக்கா கிட்ட பேசுங்க. வணக்கம் பாட்டி. அப்புறம் மாலதிக்கு எப்ப ஆபரேஷன் பண்ண போறாங்க? பாட்டி நாங்க இப்ப டாக்டர் கிட்ட தான் போறோம். எங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதும் நாங்க உங்களுக்கு கால் பண்ணி சொல்றோம். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க பாட்டி. சரி ஜீவிதா, நீங்களும் பத்திரமா இருங்க. சரி பாட்டி. டோனர் இன்னைக்கு சாயங்காலம் சண்டிகர் வந்து சேர்ந்துருவாரு. நாம் இன்னைக்கு அவரை ராத்திரி ஃபுல் அப்சர்வேஷன்ல வச்சுப்போம். நாளைக்கு அவரோட போன் மேரோவை எடுத்து மாலதியோட உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் மாலதிக்கு ஒரு முக்கியமான கீமோ செஷன் பண்ணி ஆகணும். அத பண்றதால டேமேஜ் போன் மேரோவை முழுமையா நீக்கிடலாம். அப்புறம் இந்த ப்ராசஸுக்கு நாளைக்கு ஒரு நாள் முழுசா தேவைப்படும். மாலதி, டோன்ட் வரி. இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்றதால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இஃப் யூ வாண்ட், நீ என்கிட்ட எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். இல்ல டாக்டர், நான் முதல்ல இன்ஜெக்ஷனை பார்த்து பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த பயம் இல்லாமலே போயிடுச்சு. இல்ல டாக்டர், நான் ஒரு விஷயம் கேட்கணும். என் டோனர் இருக்கார்ல, அவரோட பேர் என்ன? நம்ம டோனர் பேரா மிஸ்டர் ரஞ்சித் குமார். அவரை பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அவரோட ரெஸ்யூமே தரேன். இல்ல இல்ல, நான் என்ன அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா இது பேர் நல்லதா இருக்கு, ரஞ்சித் குமார். நான் இன்னைக்கு அம்மாவோட பூஜையில அவருக்காக பிரார்த்தனை பண்ண போறேன். ஓம் சக்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூஜை ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிக்கலாம் சார். நல்லூரிலே சோழங்கநல்லூரிலே நலமே தரும் நம் காளி நடமாடினாள். அலை மோதிடும் மனம் யாவிலும் ஆனந்த ஸ்வரம் பாடினாள். முகம் பார்க்கவே ஜென்ம வினையாவும் பரந்தோடுதே. பதம் காணவே நெஞ்சில் பேரின்பம் வழிந்தோடுதே. சக்தி அவள் சரணங்களில் யுகம் வாழுதே. சுமை போகுதே, சுகம் காணுதே. உயிருருகி ஒரு சரணம் தான் பாடுங்கள். ஒரு நொடியில் நலம் பிறக்கும் படியேறுங்கள். உயிருருகி ஒரு சரணம் தான் பாடுங்கள். ஒரு நொடியில் நலம் பிறக்கும் படியேறுங்கள். உயிருருகி ஒரு சரணம் தான் பாடுங்கள். ஒரு நொடியில் நலம் பிறக்கும் படியேறுங்கள். உயிருருகி ஒரு சரணம் தான் பாடுங்கள். ஒரு நொடியில் நலம் பிறக்கும் படியேறுங்கள். தாயின் மடி காணவே பாசம் விளையும். தூய மனம் தேடியே வந்து நிலவும். தாயின் மடி காணவே பாசம் விளையும்.
மாலதி என்னாச்சு? இல்லக்கா, மயக்கம் வந்து கீழே விழற மாதிரி இருக்கு. இல்ல மாலதி, நான் இருக்கும்போது நீ கீழே விழ மாட்ட. உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உன் முன்னாடி வந்து நிற்பேன். என்னாச்சு? வினய், அது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்றது? எனக்கும் தான் தூக்கம் வரல. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாலதி. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். இத்தனை பேரோட ஆசீர்வாதம் உன் கூடவே இருக்கே. கடவுள் கொஞ்சம் இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணதான் செய்வாரு. இங்க பாரு, அத பத்தி யோசிக்காத. அத பத்தி யோசிச்சினா நீ ரொம்ப பலகீனமாயிடுவ. நீங்க எல்லாரும் மாமா, அக்கா, விஸ்வா, ஏன் நீங்க எல்லாரும் தூக்கம் வரலையா? நீயே தூங்கலன்னா எங்களால் எப்படி தூங்க முடியும்? ஆமா, உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும் நான் இது வரைக்கும் இன்னும் தூங்காம இருக்கேன்னு? தெளிபதியால தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பாதி ராத்திரி முடிஞ்சிருச்சு, இன்னும் மிச்ச ராத்திரி இருக்கு. ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நாட் பேட் ஐடியா. course. நாட் பேட். நான் இப்பவே போய் காஃபி எடுத்துட்டு வரேன். மாமா, நீங்க ஏன் கீழே உட்கார்றீங்க? இதாம்மா நிரந்தரம், உட்கார். ஓ, ஓகே. அப்புறம் நீ ஒன்னு சொல்லவே இல்லையே, அந்த உன்னோட ஃபிலிம், அதோட பேர் என்ன? உங்களுக்காக தான் இந்த மாலதி. ஓ, ரொம்ப நல்லா இருக்கு டைட்டில். ஆமா, படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரிலீஸ் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா? ஒருவேளை நல்ல முகூர்த்தம் பார்த்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா. டன்டடாய், சுட சுட காஃபி. இங்க யாரால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களோ, நாளைக்கு அவளுக்கு ஒரு துர்க்கமான நாள். அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ப்ளீஸ், அவளை நல்லபடியாக குணப்படுத்திடு. எப்படி நான் உன்கிட்ட சொல்றது மாலதி? என் இதயம் எவ்வளவு வேகமா அடிச்சிட்டு இருக்கானு. நீ எதுக்கும் கவலைப்படாத மாலதி. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கடவுளும் நம்ம அப்பா அம்மாவும் உனக்கு ஆசீர்வதிப்பாங்க. எனக்கு எப்படி தோணுது, நாளைக்கு மாலத்திக்கு இல்லை எனக்கு தான் பரிச்சைன்னு. மாலத்தின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். சீக்கிரமா நீ குணமாகணும் மாலத்தி. எனக்காக இல்லைனாலும் இந்த குடும்பத்துக்காக, இந்த உலகத்துக்காக. இவ்ளோ சைலண்டா என்ன யோசிக்கிறீங்கப்பா? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காஃபி நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். மாமா, நான் ஒன்னு சொல்லவா? நீங்க எல்லாரும் நாளைக்கு பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் மாலதி, நீ சொன்னது சரிதான்.
என்ன பண்றது? நாளைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தானே இருக்கோம். அது எதுவா இருந்தாலும் நாம தைரியமா போராடி பார்ப்போம். நாளைக்கு நாம ஃபேஸ் பண்ணி ஆகணும்னா இன்னைக்கு தூங்கினாதான் முடியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா? எழுந்துறீங்க. அண்ணே பரவாயில்ல விடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். குட் நைட். குட் நைட் கா. குட் நைட் மாலதி. குட் நைட் மாமா. விஸ்வா. சரிண்ணா. சரிடா, பாப்பலாம். டோன்ட் வரி, நாளைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நீ தூங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க தங்கச்சி. மாலத்தியோட ஆபரேஷன் இன்னைக்குதான். அவ உங்களோட பொண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி. தங்கச்சி, இந்த விஷயத்தை நம்ம நாளைக்கு பேசலாம். தாத்தா நல்லா இருமா. மாலத்தி, உன்னோட வாழ்க்கையில கொஞ்ச நாள் கஷ்டகாலமா இருந்தது. அது இப்ப முடிஞ்சிருச்சு. இனிமே உன்னோட வாழ்க்கையில புது காலம் ஆரம்பிக்க போது. கடவுள் புண்ணியத்துல இனிமேல் உனக்கு அந்த கெட்ட காலம் வரக்கூடாது. நல்லா இருமா. மாலதி, நீ கேன்சரையும் பேக்கப் பண்ணிட்டல? அக்கா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. விஸ்வா, கண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம குடும்பம் மொத்தமா ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் போடுறது நல்லா இருக்காது. நீ ஒரு வேலை பண்ண. முதல்ல மாலத்தி கூட்டிட்டு போ. வினயும் ஜீவிதாவும் உன் கூட வருவாங்க. ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணதும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அப்ப நாங்க வந்துடுறோம். மாமா போலாமா? ம். அக்கா எங்க போயிட்டா? கடவுளே, ப்ளீஸ் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும். மாலத்தி நல்லபடியா குணமாகணும். நீங்க தான் காப்பாத்தணும். எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நீங்க பாத்துப்பீங்க. எல்லா காரியமும் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிடும். எல்லாத்தையும் நீங்களே பாத்துப்பீங்க.
இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான். நாளைக்கு நீ பெட்டரா ஃபீல் பண்ணுவ. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இல்லனா உன்னை கலாட்டா பண்ண போறது யாரு? அப்புறம் எனக்கு போர் அடிச்சிரும்ல. வெரி நைஸ். அப்படியே நீ ரெடி ஆயிடு. ஏன்னா கொஞ்ச நேரத்துல அண்ணனும் அண்ணியும் உன் டோனரை கூட்டிட்டு வந்துருவாங்க. மாலதி, உடம்பு எப்படி இருக்கு? வந்துட்டாங்க. மாலதி, உன் டோனரை மீட் பண்ண